ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வந்து குழி பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேஷியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கப் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கணும். நம்ம வந்து நார்மலாக வந்து இட்லி ஊற வைப்போம்ல, அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசினாலும் பரவாயில்ல, கடை அரிசினாலும் பரவாயில்ல, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கப் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வைக்கணும். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க, இட்லிக்கு அரைக்கிற மாதிரி. ஏன்னா வந்து நம்ம ஸ்வீட் பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கட்டிமாகவே அரைச்சிக்கோங்க. இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா அடித்து கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கினோம்னா தான் பணியாரம் வந்து நல்லா உப்பி வரும். உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிக்கணும். இது வெயில் நாள் அப்படின்றதுனால ஒரு 6 ஹவர்ஸ் போல் வெளில இருந்தாலே போதும். காரப்பணியாரம் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் வரமிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. காரப்பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து கருகிராமல் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். காரப்பணியாரத்துக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பும் வெங்காயம் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் கலராக வர வரைக்கும்லாம் வதக்க தேவையில்லை. அது நல்லா வந்து வெங்காயம் வெந்து வந்தாலே போதும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. தாளிப்பை மாவு கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா காரப்பணியார மாவு வந்து ரெடி. பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்துறாமல் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் எடுத்து வைக்கணும். ரொம்ப நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக உப்பி வந்துடும். ஸோ வந்து ஒரு 3/4 குழி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். காரப்பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் வந்துட்டு நாங்கள் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை, நாங்கள் ஈவினிங் டைம்லேயே ஸ்நாக்ஸ் மாதிரியும் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுப்போம். பெரும்பாலும் இட்லி மாவு அரைக்கும் போது நான் இந்த மாதிரி வந்து ஒரு 2 சுண்டு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியார மாவு ரெடி பண்ணிப்பேன். இது வந்து எப்படியும் ஒரு 2 நாளுக்கு எங்களுக்கு வரும், கரெக்டாக இருக்கும். பணியாரம் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பரட்டி விட்டோம்னா சரியாக இருக்கும். இதுவே நம்ம வந்து இட்லி மாவுலையும் தோசை மாவுலாம் அரைக்கிறோம்ல நார்மலாக, அதுலேயுமே வந்து பணியாரம் வந்து செய்யலாம். ஆனால் அந்த மாவில் சுடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம பணியாரத்துக்குன்னு ரெடி பண்ணுற மாவு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பணியாரம் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், பரட்டி விட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட காரப்பணியாரம் வந்து ரெடி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ஸ்வீட் பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை மட்டும் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இதில் வந்து மண் தூசெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் தண்ணியில் கரைச்சி சேர்த்துறோம். இதுக்காக வந்து எந்த பாகு பதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து லைட்டாக கரைச்சிட்டு ஃபில்டர் வச்சு வடிகட்டி சேர்த்துக்க வேண்டியது தான். அது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி சேர்த்துருக்கேன். வந்து இனிப்பு பணியாரம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நெய் வச்சு பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி பணியார மாவை எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். அன்னைக்கு கார பணியாரத்தை விட எங்களுக்கு இனிப்பு பணியாரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு. சார்வியே எப்பயுமே காரம் தான் விரும்பி சாப்பிடுவான். அன்னைக்கு வந்து பார்த்தா இனிப்பு பணியாரம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இனிப்பு பணியாரமும் அதே மாதிரி தான் ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பரட்டி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்வீட் பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்து பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகாது, நெஞ்சு கரிச்சிட்டே இருக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து தேங்காய் சேர்த்து சாப்பிட்றீங்க ஏதாவது டிஷ் அப்படின்னாக்கா நல்லா சூடாக வந்து வெந்நீர் வச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நெஞ்சு கரிக்காது, சீக்கிரமே வந்து செரிமானம் ஆகிடும். 2 நிமிஷம் கழிச்சு பரட்டும் போதே நல்லா கோல்டன் கலராக வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த நெய்யோட ஸ்மெல்லுக்கு அதுக்கும் அப்பா எப்படா எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு. மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு பரட்டி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இனிப்பு பணியாரமும் ரெடி ஆகிடும்.
நல்லா இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கார பணியாரமும் ஸ்வீட் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கார பணியாரத்துக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.